மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. இன்றைக்கி உங்கள் வீட்டில் 3 டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆமாம். சினிமா துறையை பற்றியோ டைரக்ஷன் பற்றியோ நீங்கள்லாம் விவாதிப்பதுண்டா வீட்டில்? இப்போ இல்லை இல்லை இல்லை, பேச மாட்டீங்க? பேசுகிறது இல்லை. அது அவங்கவுங்களுடைய தனித்துப்பணி விஷயம். அதில் தலையிடுறது தான். அதில் தலையிட்டால் என்ன ஆகும்னா, நான் வந்து வேறு மாதிரி சிந்தனையுடையவன், அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது. அதனால் கதை சொல்லுவாங்க, ஒப்பீனியன் சொல்லுவேன். கதை சொல்லுவாங்கன்னா வந்து திரு சொல்லுவார், முதல் திரு சொல்லுவார் கதை. பட் நான் வந்து ஃபெரோஸ்ட கதை கேட்டதில்லை. ஆனால் அதே மாதிரி நான் வந்து என்ன கதையெல்லாம் கேட்க மாட்டேன், அதெல்லாம் கேட்க மாட்டேன். அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கும். திரும்ப என்கிட்ட சொல்லுவார், இது மாதிரி நான் ஒரு பண்ணியிருக்கேன் சார், எப்படி சார் அப்படிம்பாரு. அது என்னுடைய ஒப்பீனியன் சொல்லுவேன். ஒப்பீனியன் வந்து ஃப்ராங்காக நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கும்பா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைம்பா, அது மாதிரி தான் சொல்லுவேன். பட் அதுக்காக சஜஷன் சொல்ல மாட்டேன். அதில் போய் இதுக்கு என்னுடைய கருத்து இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இன்னொருத்தவங்களுடைய உரிமையில் தலையிடுற மாதிரி இருக்கும். அது உரிமை மீறலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு யாராவது சொன்னால் எனக்கு ஒத்துக்க முடியாது இல்லையா? சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். உண்மையிலே நீங்கள் உங்களோட படம் எல்லாமே நான் மேக்ஸிமம் நிறைய பார்த்துருக்கேன் சார். எல்லாருமே காதல் கோட்டை கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து சந்தோஷம் ஒரு படம் இல்லை சார். பாடம் இது பண்ண டேரக்ட் பண்ணல நான் அந்த படம். ஓகே. ஆனால் எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு இயல்பாக இருக்கும். அதே மாதிரி காதல் கோட்டை படத்தில் வந்து மணிவண்ணன் சார், எனக்கு மணிவண்ணன் சார் எந்த படத்தில் நடிச்சாலுமே எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த படத்தில் ரொம்ப இயல்பாக இருப்பார், கேஷுவலாக நடிச்சிருப்பார். நடித்த மாதிரியே இருக்காது, கேமராவில் ஆக்டிங் பண்ணுற மாதிரியே இருக்காது. அவரை பற்றி ஏதாவது சார்? மணிவண்ணன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காதல் கோட்டையை பொறுத்தளவு மணிவண்ணன் சாருக்கு வந்து நான் வந்து 2 நாள் கேட்குறேன். அப்போ பயங்கர பிஸி ஆகிட்டுருக்காரு. ஆமாம். 2 நாளில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாருன்ட்டேன். அதே மாதிரி தான் அப்போ வந்து எனக்கு ஒரு ராஜா தேவைப்பட்டார். அவர்கிட்ட 1 நாள் கேட்டேன். நான் ஒரு ஃபுல் படம்லாம் நடிக்கிறேன் ஹீரோவாக, என்கிட்ட வந்து 1 நாள் கேட்குறீங்களா அப்படின்லாம் கேட்டார். அப்படின்னு மணிவண்ணன் சாரை பொறுத்தளவு எனக்கு வந்து நான் வாய்ப்பு தேடி அலைஞ்ச காலத்துலேருந்து எனக்கு தெரிய வரேன். ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். அவரோட பேசிகிட்டு இருந்திருக்கேன், எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அவர் கேட்ட உடனே வந்து நடித்தார். அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. 2வது, என்னை பொறுத்தளவு மனிதாபிமானம் மிக்க ஒரு நல்ல மனிதராக இருந்தார். என்னுடைய நிறைய படங்கள் அதுக்கு பிறகு நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல நட்பு எங்களுக்குள்ளே இருந்துச்சு. உங்களோட படம் எல்லாமே மேக்ஸிமம் நல்ல படம் சார். நீங்கள் உண்மையிலே காலரை தூக்கிட்டு சொல்லலாம் சார். உங்கள் படம் நீங்கள் நேர்மையான படம், நல்ல படம் சார். எனக்கு என்ன டவுட்னா, உங்களை மாதிரி லெஜண்ட்ஸ்லாம் ஒரு கட்டத்தில் ஏன் ஸ்டாப் ஆயிருங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார், இந்த மாதிரி 2-3 பேர் தான் வராங்களே தவிர, நீங்கள் கே.எஸ். ரவிக்குமார் சார், உங்களை மாதிரி நிறைய லெஜண்ட்லாம் ஒரு கட்டத்தில் ஏன் நின்றுதுன்னு எனக்கு தெரியல. மேபி நீங்கள் ஆக்டிங்லாம் வந்தால் கூட இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சினிமாவோட ஸ்டைலை வந்து கொஞ்சம் மற்றவங்களுக்கு நீங்கள் இப்போ வர சந்ததிகளுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளோ இருக்குது. இல்லை, எந்த கலைஞனும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறதே இல்லை. சில சமயங்களில் காலம் சில விஷயங்களை பண்ணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய பேக்ரவுண்ட் ஒன்று தீர்மானிக்கும். 2வது வந்து நீங்கள் வந்து யாரை வச்சு படம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இப்போ மணிரத்னம் சார் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வச்சே படம் பண்ணிகிட்டு இருந்தார் ஆரம்பத்துலேருந்து. அதனால் வந்து அவங்க ஆர்டிஸ்ட்டை வச்சு, இன்றைக்கும் அவர் வந்து அவருடைய ஸ்டைல் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணுறாரு, எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்னு. அப்படியே வந்து அவர் யாரையாவது கை வச்சு புதுமுகமாக பண்ணாலும் அது பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடுவாங்கங்கிற அளவுக்கு அது இருக்கும். நாம் வந்து அப்படி வரல ஆரம்பத்துலேருந்து. இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணலாம். நம்ம இப்போ இன்றைக்கி தக் லைஃப் பண்ணுறாரு அப்படின்னா, அன்றைக்கி ஒரு நாயகன் வச்சு பண்ணார். அதற்கு அது ஒரு விஷயம். அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எந்த டைரக்டருமே பண்ணாமல் 2 சூப்பர் ஸ்டாரை வச்சு பண்ணார். மம்முட்டி சாரையும் ரஜினி சாரையும் வச்சு பண்ணார். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அதனால் அவரோட நம்மளை கம்பேர் பண்ணலாம் கூடாது. அது விட்டுறணும். அது அவருடைய இது. என்னுடைய இதை பொறுத்தளவு காலம் எனக்கு என்ன கொடுத்துச்சோ அதை நான் பண்ணேன். 2வது வந்து தமிழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை மாதிரி டேரக்டர்ஸ் வந்து நான் பண்ணுறேன். இப்போ அப்படியே நான் ஹிந்தி போனேன், தெலுங்கு போனேன். அப்போ அந்த கேப் விழுகுது இல்லையா தமிழில், திரும்பி வரும்போது அந்த கேப்பு கடையில் வந்து அதை வேறு யாராவது ஃபில்லப் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்த பிடிக்கிறது கஷ்டமாயிடும். அவ்வளோதான். வருங்கால சந்தேகத்துக்கு உங்களோட நாலேஜை கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்மளோட சர்க்கிள்லேயே சினிமாவுக்காக வராங்க. அங்கே சில பேர் லைஃப்பையும் தொலைக்கிறாங்க. பட் அவங்கள மாதிரி இளைஞர்களுக்கு என்ன சார் உங்களோட நாலேஜ்லேருந்து ஆக்சுவலி?
ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சின்சியராக இருந்தீங்கன்னா சினிமா உங்களை வந்து எந்த காலத்துலேயும் தோற்கடிக்காது. அதுக்கு நீங்கள் எக்யூப் பண்ணிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய யோசிக்கணும், நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய சினிமா பார்க்கணும். எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரிஜினாலிட்டி படி சினிமா எடுக்கணும். ரொம்ப முக்கியமாக யோசிச்சு பண்ணணும். நீங்கள் தமிழ் படம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் தான் இருக்காங்கங்கிறத தெளிவாக ஞாபகத்தில் வச்சுட்டு படம் எடுக்கணும். அவ்வளோதான். சில படங்கள்ல உங்களை பெண்களை மையப்படுத்தியே நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க சார். அது ஏதாவது வாண்டடா வச்சதா இல்லை கதைக்கு தேவைப்படுதா சார்? இல்லை, என்னுடைய எல்லா படங்கள்லையுமே கிட்டத்தட்ட பெண்களை மையப்படுத்தி தான் இருப்பேன். காரணம் என்னென்னா, பெண்கள் வந்து போற்றுதலுக்குரியவர்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு உண்டு. அதை வந்து என்னுடைய படங்களில் வந்து ஒரு கதாநாயகன் எத்தனை நாள் கால் ஷீட் வாங்குறனோ அத்தனை நாள் கதாநாயகிட்டையும் கால் ஷீட் வாங்குவேன். அதான் மற்றவங்க என்னென்னா, கதாநாயகிக்கு வந்து கதாநாயகன் வந்து ஒரு படத்தில் வந்து 100 நாள் நடிக்கிறாரு இல்லை 50 நாள் நடிக்கிறாருன்னா கதாநாயகிட்ட ஒரு 10 நாள் வாங்குவாங்க. அதில் 2 சாங் எடுப்பாங்க, ஒரு 6-7 சீன் எடுப்பாங்க. நான் அப்படி இல்லை, 2 பேருக்கு ஈக்குவலான சீன் இருக்கும், 2 பேருக்கும் கேரக்டர் இருக்கும், 2 பேருக்கான மோதல்கள் இருக்கும், 2 பேருக்கான முடிவுகள் இருக்கும். அதனால் A to Z அது 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 பெண்களுக்கான படங்களை அமைந்து போயிடும். அவ்வளோதான். 2 பேருக்குமே நன்றி சார், வாய்ப்பு கொடுத்த 2 பேரும் நன்றி. உங்களுடைய மருமகனுடைய கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த படத்தினுடைய திரைக்கதையை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? எனக்கு படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிடம் வந்து இது என்ன வழக்கமான கதையாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த கதைக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. ட்விஸ்ட் வந்தோடனே எனக்கு அப்போவே பக்கத்தில் இருந்தவங்களை சொன்னேன், இந்த படம் வேறு ரூட்டில் போகுது, ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு அந்த படத்தினுடைய திரைக்கதையில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அதாவது அந்த கிளிஷே இருந்துச்சு இல்லையா, பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற கிளிஷே இருந்துச்சு இல்லையா, அதை உடைச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேற்று இரவு கூட நான் வந்து எனக்கு நான் வந்து எப்போதுமே ரொம்ப போர் அடிச்சது அப்படின்னா நான் ஒரு சில படங்கள் வச்சுருக்கேன். அன்பேவா, அடிமைப்பெண், 1000 ஒருவன், அதே மாதிரி சிவாஜி சாருடைய தெய்வ மகன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோன்னு வைங்களேன். அதில் என் தெய்வ மகனில் வந்து அந்த 3வது பையன், எக்ஸ்ட்ரா 3வது அந்த கேரக்டர், ஐயோ அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அப்படின்னு நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடுவோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட திடீர்னு ஒரு 11 மணிக்கு அன்பேவாவை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பார்த்துட்டு தூங்கினேன். அந்த மாதிரி இருக்கான். அந்த மாதிரி சில சமயங்கள் எனக்கு போர் அடிச்சுன்னா நான் கண்ணு கொள்ளையடித்தால் போடுவேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ என்னுடைய விடுகதை, ராமகிருஷ்ணா, காதல் கோட்டை அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் சீரியஸ் டைப் ஆஃப் ஃபில்ம் அது. ஆனால் கண்ணும் கொள்ளையடித்தால் வந்து ஒரு ஜாலியான படம் அது. அது பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரீசெண்டாக பண்ண படத்துக்கு. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். அகத்தியன் சார் நல்லா இருக்கீங்களா? சித்ரா சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்னோட கேள்வி என்னன்னா சார், இப்ப வர தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? உங்களோட அதை பற்றிய கருத்து? நல்லா இருக்கு. இப்போ குறை சொல்வதற்காக எதுவுமே இல்லை. தமிழ் சினிமாவில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க, நல்ல படங்கள் வந்துகிட்ருக்கு, மக்களுக்கு பிடித்த படங்கள் இருக்காங்க, மக்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறாங்க. நீங்கள்லாம் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மழை காலத்தில் கொட்டுக்கிற மழையில் தான் மாநாடு ரிலீஸ் ஆச்சு. ஆனால் தியேட்டர் ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சிச்சு, மழையை விட அதிகமாக நிரம்பி வழிஞ்சிச்சு. நல்ல படங்களை வந்து தியேட்டரில் மக்கள் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துங்க, அதனுடைய வசூல் 75 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க பத்திரிக்கையில். அதனால் வந்து தமிழ் சினிமா நல்லாவே இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. நல்ல படங்கள் ஓடுது, ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தா போய் பார்க்குறாங்க, பிடிக்கலன்னா என்ன ஒரே ஒரு விஷயம், முன்னாடிலாம் வந்து விமர்சனங்கள் வந்து ரொம்ப லேட்டாக வரும், போய் பார்ப்பாங்க. இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது விமர்சனம் வந்துடுது. அது சில படங்களை பாதிக்குது, சில படங்களுக்கு அதுவே பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், அன்றைக்கி இருந்த ஆடியன்ஸுக்கு இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு அப்படின்னா, இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற அன்றைக்கி இருக்கிற இளைஞர்களில் வந்து படிப்பறிவுனுடைய சதவீதம் கம்மியாக இருந்துச்சு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுடைய சதவீதத்தில் படிப்பறிவு மிக்க இளைஞர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு தகுந்த மாதிரி படம் வரும்போது அவங்களுக்கு பிடித்த மாதிரி அதை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. அவ்வளோதான். மற்றபடி குறை சொல்வதற்காக தமிழ் சினிமாவில் எதுவும் இல்லை. இல்லை சார், நீங்கள் சொன்ன அதே இதை பார்த்தோம்னா இப்போ வெற்றியோட சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்கு. அதை பற்றின உங்களோட கருத்து என்ன? எப்போதுமே 80, அதாவது 100 படங்களுக்கு 80 படங்கள் எப்போதுமே ஜெயிச்சதில்லை. 100 படங்களுக்கு 20 படங்கள் 30 படங்கள் தான் ஜெயிக்கும். அப்போ தான் அது எப்போதுமே இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். மொத்தத்திலே அப்படி விரல் வச்சு எண்ணக்கூடிய படம் தானே சார் வந்திருக்கு. ஒரு 3 படமோ 4 படமோ தானே சார் ஜெயிச்சிருக்கு. மற்ற படங்களோட நிலைமை சார்? இல்லை சார், நீங்கள் பட்ஜெட்டை வச்சு பார்க்கணும். நம்ம இது வந்து டிபேட்டாக ஆர்கியூ பண்ணக்கூடாது. நம்ம அதாவது ஏன் ஒரு படம் ஓடலை அப்படிங்கிறது காரணம்லாம் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் ஒரு படம் ஓடிச்சுங்கிற காரணம்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. என்னுடைய படங்களே ஏன் சில படங்கள் இப்போ மதுமதி வான்மதிலாம் ஏன் ஓடிச்சுன்னு எனக்கு காரணமே தெரியாது. உண்மையிலே தெரியாது.
இல்லை எனக்கு தெரியவே தெரியாது. சில தமிழ் படங்கள் ஏன் ஓடலைன்னு தெரியாது. சில படங்கள் பேர் சொல்லாமலே சொல்லுவேன் நான். அதாவது அந்த படம்லாம் வந்து ஏன் ஓடிச்சுன்னே தெரியாது. அது மிகப்பெரிய வெள்ளி விழாவெலாம் கண்டுச்சு. அந்த காரணங்கள்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை நாம் தீர்மானிக்கவே முடியாது. ஏங்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு பிடிச்சா ஓடும். எனக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார். அவர் வந்து அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப்பில் இருப்பாங்க டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி. அவங்க ஒரு படத்தை பற்றி பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் எப்படி கதை பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பயம் வந்துடும். அந்த மாதிரி பேசுவாங்க. ஒரு நாள் யாரும் இல்லாத போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அவர் ஒரே ஒரு அப்போ நான் கருணாநிதி தான் கூப்பிடுவோம். கருணாநிதி அப்படின்னு கூப்பிட்டு ஒரே ஒரு விஷயம் சொன்னார், ஒரு படம் ஜெயிச்சிருச்சுன்னா நாங்கள் எல்லா இடத்துலையும் டிக் போடுவோம், ஒரு படம் தோற்று போச்சுன்னா எல்லா இடத்துலையும் இண்டு போடுவோம். அந்த ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, காய்தல் ஊகத்தில் கட்டி ஒரு பொருட்கள் ஆயுதல் அறிவுடையாக இருக்கிறதே காயுதன் கண் உற்ற குணம் தோன்றாதாகும் ஓப்பதன் குற்றம் தோன்றாக்கடுங்கிற மாதிரியே ஒரு இது எல்லாத்தையும் டிக் அடிப்பாங்க, இல்லாட்டி இண்டு போட்டுருவாங்க அப்படின்னு. அதனால் ஒரு படம் வந்து எதனால் ஜெயிக்குது எதனால் தோற்குதுங்கிறதெல்லாம் காரணம்லாம் சொல்ல முடியாது. சதவீதத்தை இதை எப்படி உயர்த்துவது, எப்படி வந்து மேலே கொண்டு போகுதுங்கிறதெல்லாம் சொல்லுவதற்கு அந்த காலத்தில் 100 வருஷ சினிமாவிலே யாருக்கு முடியாது. நன்றி. நன்றி. உங்களுடைய படங்களில் ஏதாவது ஒரு படம் வந்து பார்ட் 2 எடுக்கணுன்ற எண்ணம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, எனக்கு காதல் கோட்டை கேட்டாங்க, நான் மாட்டேன்னு சொன்னேன். அதே மாதிரி முரளி சார் கூப்பிட்டார், கோகுல் சேதி பண்ணுவோம் சார் அப்படின்னாரு. பார்ட் 2 அது முடியாது சார்ண்ணே. கோகுல் சேதியை திருப்பி பண்ணுவோம்னாரு. கார்த்திக் சார் இருக்காரான்னு கேட்டேன்னா அது பார்ட் 2லாம் வந்து சார் அது வந்து அது வேற ஒரு பயோபிக்காக இருந்தால் பண்ணலாம். இந்த மாதிரி கதைகளுக்கு பார்ட் 2 பண்ணோம்னு வைங்களேன். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேனே, சூர்யாவையும் கமலையும் கடைசி காட்சியில் சந்திக்க வைத்த போது தான் அந்த சந்தோஷம்தான் அந்த காதலனுடைய முடிவாக இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா, ரேஷன் கடைக்கு போயிருக்கலாம், ஸ்கூலுக்கு போயிடலாம், அது ஒரு ரொட்டீன் லைஃபுக்குள்ளே போயிடும். ஆமாம். அந்த காதலிக்கிற வரைக்கும் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் வந்து லைஃபுக்குள்ளே வராது, ரொட்டீன் லைஃபுக்குள்ளே போயிடும். அந்த 2 கேரக்டரையும் வித்தியாசமாக அப்புறம் ஹேண்டில் பண்ண முடியாது. அது 2 வந்து ஒரு பாண்டிங்குள்ளே போய் விழுந்துருச்சு. அதுக்கு பிறகு அதுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு ஆங்ஸைட்டி இருக்காது. அது நல்லா இருக்காது. அதனால் அதை பண்ணுறது இல்லை. அதனால் என்னுடைய எந்த கதையுமே செகண்ட் பார்ட் பண்ண முடியாது, அது முடிஞ்சு போயிடும். ஹலோ, வணக்கம் சார். காதல் கோட்டை பற்றி சில முக்கிய பேசணும் சார். சொல்லுங்கள், கேளுங்க. காதல் கோட்டை வந்து அப்போயே அட்வான்ஸ் உள்ள மூவி தான். இப்போ எடுத்திருந்தா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எப்படி அந்த மாதிரி எடுத்திருப்பீங்க? அந்த கதையை இப்போ இந்த காலகட்டத்தில் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அந்த கதையினுடைய முக்கியமான ஜீவனாடியே வந்து கடிதம். அந்த கடிதம் அப்போவே வந்து நான் அந்த படம் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்து மொபைல் வந்து அப்போ தான் உள்ளே நுழைஞ்சிட்ருக்கு. அவுட் கோயிங் வந்து பீக் ஹவர்ஸில் வந்து 64 rupees, இன்கமிங் வந்து 76 or 38 நினைக்கிறேன், அந்த மாதிரி வித்தியாசத்தில் இருந்துச்சு அது. அப்புறம் 10 மணிக்கு மேலே ஒரு ரேட்டு. ரொம்ப பணக்காரர்களுடைய கையில் இருந்த மொபைல் இருந்த காலம். பேஜர் வந்துருச்சு. தொலைத்தொடர்புக்கான ஒரு ரெனசன்ஸ் வந்துக்கிட்டு இருந்த நேரம் அது. தொலைத்தொடர்பு மறுமலர்ச்சி வந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் கடிதங்களுடைய கடைசி காலகட்டத்தில் வந்த படம் அது. அது இன்னும் கொஞ்சம் 1 year டிலே பண்ணியிருந்தனா கூட அந்த படம் எடுபட்டிருக்காது. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி. உங்களுடைய திரைப்பயணத்தில் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து டிசைனர் பாண்டியன், அன்பாலயா பிரபாகர், சிவசக்தி பாண்டியன். இது வந்து தவிர்க்க முடியாமல் நன்றி சொல்ல வேண்டியது. எப்போதுமே நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறது வந்து ரவிக்குமார் சார்கிட்ட. அது காரணம் என்னென்னா, பொண்டாட்டி ராஜ்யம், மதுமதி இதெல்லாம் பண்ணின பிறகு எனக்கு ஒரு பெரிய கேப் வந்துச்சு, ஒரு 3 வருஷம். அந்த கேப்பில் வந்து எனக்கு வந்து எந்த வருமானமும் இல்லை. நான் ரொம்ப சிரமத்துக்கான ஆளான சூழ்நிலை. அவருக்கு தெரியும் நான் கஷ்டப்படுறேன்னு. அது ஆனால் நான் டிஸ்கஷனுக்கு உதவ மாட்டேன். நான் எப்போதுமே தனியாக உட்காந்து யோசித்து நான் மட்டுமே கதை பண்ணுறேன். அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, டிஸ்கஷன் போகும்போது கூட்டிகிட்டு போவார். நான் மட்டும் பேசாமல் ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பேன், எல்லோரும் பேசுவாங்க. அந்த கதைக்குள்ளே என்னால் இன்வால்வ் ஆக முடியாது. அந்த டிஸ்கஷன் முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்கி கையில் கொடுத்து போட்டு அப்படிப்பார். ஸோ ஒரு டைரக்டர் வந்து என்னை கழட்டி விட்டு போயிட்டுருக்கலாம், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அந்த நன்றி, அதாவது என் மேலே ஒரு அனுதாபம் வச்சுருக்கும் போது அதனாலே அவர் மேலே இது வரைக்கும் வந்து எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய, திடீர்னு என்ன பண்ணுவார், வீட்டுக்கு போனோன்னா ஒரு கதை சொல்லுங்க அப்படிம்பார். கதை சொன்னோடனே சரின்னு போயிட்டு ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து வச்சுங்க அப்படிம்பார். அந்த கதை நம்மள்ட்ட தான் இருக்கும். அதை அப்படிலாம் பண்ணியிருக்காரு. அருமை. அந்த விதத்தில் நான் வந்து ஒரு பர்சனலான ஒரு நன்றினா ரவிக்குமார் சார்கிட்ட. மற்றபடி ஒரு நட்பு ரீதியில் வந்து என்னுடைய டெக்னீஷியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தேவா சாருக்கு நன்றி சொல்லியாங்க. எனக்கு நிறைய அவருடைய உழைப்பு வந்து என்னுடைய படத்தை தூக்கி நிறுத்துச்சு, அதுக்கு நன்றி சொல்லியாங்க.
இப்போ உங்களுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் காதல் கோட்டையும் கோகுலத்தில் செய்தியும் உலகமே கொண்டாடிய படங்கள். தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமான கமல்ஹாசன், ரஜினிகாந்த் 2 பேரும் அந்த படத்தை பார்த்து உங்கள்கிட்ட பாராட்டியிருக்காங்களா? ரஜினி சார் பாராட்டினார், கமல் சார் பாராட்டல. பட்டு அதுக்கு தேசிய விருது வாங்க போகும்போது அவரும் அந்த இந்தியனுக்கு பெஸ்ட் ஆக்டர் இருந்தார். பக்கத்தில் அமர்ந்து அந்த ஜனாதிபதிட்ட விருது வாங்குற அந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் நடக்கும். ஆமாம். அந்த ரிஹர்சலுக்கு போயிருக்கும்போது அந்த காதல் கோட்டைன்னு உச்சரிச்சாங்க. உடனே இவர் எழுந்து அதெல்லாம் இல்லை, அது வந்து காதல் கோட்டை அப்படின்னு அவர் தான் சொன்னார். அதுக்கு பிறகு நான் வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட கேட்டேன். அது வரைக்கும் எனக்கு ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. என்ன குழப்பம்னா, எனக்கு வந்து 2 அவார்டா 3 அவார்டா 2 அவார்டா 3 அவார்டான்னு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. எனக்கு அனுப்பியிருக்கும்போது பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் டைரக்ஷன், பெஸ்ட்டு ரீஜனல் ஃபிலிமும் எனக்கு அனுப்புகிறாங்க. பட் அது ப்ரொடியூசர் சம்மந்தப்பட்டது. அப்புறம் தான் எனக்கு அப்போ அவர் தான் கேட்டேன், கமல் சார் தான் கேட்டேன். அவர் தான் சொன்னார், இல்லை பெஸ்ட்டு ரீஜனல் ஃபிலிம்னு வரும்போது ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். அவர் தான் சொன்னார். ரொம்ப நன்றி அகத்தியன், இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்ம ரசிகர்களோடு உரையாடியதற்கு. உங்களுக்கு தான் சார் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு கேப்பில் போய் வீட்டில் உட்காந்துருக்கும்போது என்னை கூப்பிட்டு கொண்டு வந்து மறுபடியும் அந்த இந்த இவர்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறீங்க இல்லையா, அவங்கள எனக்கும் என்னை அவங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்க. அதனால் நான் உண்மையிலேயே உங்களுக்கு தான் நன்றி சொல்லலாம். நான் என்ன யோசிப்பேன்னா, சினிமாவுக்கு வந்து ஒரு ஃபிலிம் நியூஸ் ஆனந்த் இருந்தார், அது நிறைய ஹிஸ்ட்ரிலாம் பண்ணார். ஆனால் வந்து சினிமாவுடைய வரலாற்றை வந்து பெருசாக யாரும் பண்ணலை. அரந்தை நாராயணன் பண்ணார். அதற்கு பிறகு சினிமாவுடைய வரலாற்றை சிறப்பாக யாரும் பண்ணலை, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அது நீங்கள் சினிமாவுக்கு செய்கிற மிகப்பெரிய விஷயம் சார். உண்மையிலேயே சார் அது ஒரு பெரிய விஷயம். இன்னும் நீங்கள் வந்து நிறைய எழுதணும், நிறைய டைரக்டர்ஸ் பற்றி, நிறைய டெக்னீஷியன்ஸ் பற்றி எல்லாம் நீங்கள் எழுதணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். அது செஞ்சீங்கன்னா பின்னாடி வர்ற ஜெனரேஷனுக்கு வந்து அது ஒரு பெரிய டாக்குமெண்ட்டாக இருக்கும். நிச்சயமாக. நன்றி. நன்றி சார். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.